லாஸ்ட் 6 monthsல ஏர்போர்ட் அண்ட் சபர்ப்ஸ், முக்கியமாக ஏர்போர்ட் பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். இந்த 6 பேரும் கார்டியக் அரெஸ்ட் வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃப் ரெசிஸ்டேட் பண்ணி வந்தாங்க. அதில் 3 பேர் உயிர் தவறிட்டாங்க. only 3 people we could save. அண்ட் நாங்கள் அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 3 பேர் who we were able to save were resuscitated immediately. மிச்சம் இருக்கிற 3 பேர், one guy was arrested, is on the way. போய் ரெசிஸ்டேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் 10 minutes தான். 10 minutes is not a huge time. படி we will 1 year or 2 year at least. இப்போ எனக்கு அரெஸ்ட் வந்து விழுந்தால் there is somebody around among you can come and resuscitate me. We all know what happened to Kalam sir, our beloved former president. So educating the public, airport staff and everything, so that preventable deaths can be avoided. Thank you. வணக்கம். ஸோ இந்த ஏடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இட் இஸ், ஐ மீன் இது பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வாட் யூ கன்சிடர் இட் அஸ். ஏடி பொறுத்தளவு என்னென்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து அதுவே என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியராக கார்டியக் அரெஸ்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஏடி மட்டும் இல்லாமல் செஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்து அது ஆன் ஆன பிறகு, ஸோ லெட்ஸ் ஹேவ் அ சினாரியோ, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இப்போ வந்து ஒருத்தவங்க சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், சரிங்களா? பார்த்துட்டு சப்போஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்னால் பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாருமே வந்து பல்ஸ் செக் பண்ண முடியுமாங்கிற ஒரு ட்ரெயின்டு பர்சனலாக இருக்க மாட்டோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் the next step is to call for help. இமீடியட்டாக வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். எங்கெல்லாம் முடிவுலாம் இல்லைனா இங்கேனா வந்து இங்கே வி ஹாவ் அவர் ஓன் சென்டர்ஸ் அட் 4 locations. அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து பிளட் சப்ளை வந்து மெயின்டைன் பண்ண கரெக்டான செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப், ஐ மீன் முக்கியமான பாயிண்ட் என்ன வந்து யூ ஷுட் என்ஷூர் சேஃப்டி. Good morning all of you. Our loving Managing Director, Dr. Manivanan sir, and Dr. Ayyappan, Director Medical, welcome to you here, along with our media representatives and our associated workforce in the airport. So many instances have come to our notice, as Dr. Ajit Pillai has told. There was when I understood what is the need and importance of golden hour, these AEDs has come into picture a lot. Though we have many ambulances to take the affected passengers to the nearest hospitals, because this, especially due to the medical tourism at Chennai and the ethical practice of doctors, many of the countries near what is sharing the borders look for their medical services at Chennai. So the gateway for these hospitals are Chennai Airport. The passengers who are patients are very common and transiting from Chennai Airport while departure or arrival to this Chennai for their medical assistance. During that time, there are some incidents that we have seen. People lost their life because of the cardiac arrest. And Dr. Ajit Pillai told, it is very painful process to have that information, shocking information. So he has emotionally expressed how it will affect the psychological state of people who are looking for their near and dear, and they are gone out and they are expected to come in. Morning everyone. Airport Director Sonamari, heart is yours and safety is ours. So airport is yours, passenger safety is ours. Actually it's our responsibility. Kaveri has been operating 4 centers and now இந்த 13 AED வந்து ரொம்ப முக்கியம். டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குறது இந்த செஸ்ட் மசாஜ், மவுத் டு மவுத் ப்ரீத்திங், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி ரெசிஸ்டேஷன் தான் சொல்லியிருக்கோம்.
அதில் வந்து ஒரு சில பேஷண்ட் இந்த ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிலாம் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் மசாஜ் கொடுத்தாலும் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது ரொம்ப முக்கியம். அதுவும் இதோடது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் ஏஇடின்னு சொல்கிறது. அது என்ன பண்ணோம், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். யாராவது ஒரு பேசிக் ட்ரைனிங் எடுத்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றலாம். டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி ஒரு சில காப்பாற்றக்கூடிய பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இறந்து போனாங்கன்னா ஒரு டாக்டராக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவர் எமோஷனலாக சொன்னார். தட் இஸ் ட்ரூத். அது மாதிரி நம்ம இங்கே சென்னை வந்து மெடிக்கல் டூரிசம் ஹப். இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நார்மல் பேசஞ்சர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த ஏஇடி டிவைஸ் மூலயமா நம்ம சரி பண்ணலாம். ஃபோனை கீழே வைங்க சார்.